ஹாய், விடியற் காலை யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை. கோச்சார பெயர்ச்சிகளும், அதாவது சனி 2.5 வருஷம் பெயர்ச்சியாகும், அது இந்த வருடம் இல்லை. ராகு 1.5 வருடம் பெயர்ச்சியாகும், அதுவும் இல்லை, அது இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த 2 பெரிய மாற்றம் இந்த வருடம் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20%, 30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதையே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சப்படி இது 100% நடக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசா புத்திப்படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னெல்லாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபதியிலே இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீனத்தில் ராகு இருக்கார், 12ஆம் வீடான கன்னியில் கேது இருக்கார், 5ஆம் வீடான கும்பத்தில் சனி இருக்கார், ஏப்ரல் வரைக்கும் 7ஆம் வீடான மேஷத்தில் குரு இருக்கார். ஏப்ரலுக்கு பிறகு 8ஆம் வீடான ரிஷபத்துக்கு குரு போயிடுவார். குரு ரிஷபத்தில் இருந்து
தன்னுடைய 5ஆம் பார்வையாக 12ஆம் வீடான கன்னியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். இதனால் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஏப்ரலுக்கு பிறகு. இன்னொன்று விரயஸ்தானத்தை குரு பார்க்குறது, 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால விரயங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னாவே பணவரவு இருக்கும். பணவரவு இருந்தால் தான் விரயம் செய்ய முடியும். அது நீங்கள் சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்குகிற பணமாக இருக்கலாம், எப்படியோ ஆனால் விரயங்கள் ஏற்படும். 8 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு உண்டு. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் வேலை செய்யணுங்கிறவங்க, தொழில் செய்யணுங்கிறவங்க, இல்லை ஊர் சுற்றி பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்கு நல்லா தான் இருக்கும். இந்த 2024 வந்து ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால பிள்ளைகள் மேலே கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை வேணும். பிள்ளைகளோட செயல்பாடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்க மேலே நம்ம கொஞ்சம் தனியாக அக்கறை வைக்கணும். 6ல் ராகு இருக்கிறதுனால கடன் தீரும். சிலருக்கு கடனால் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் தீரும். பொதுவாக இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து கெட்டுப்போகணும். அது வந்து குரு எல்லாம் பார்க்கக்கூடாது. கெட்டு போச்சுன்னா சனியோ இல்லை ராகுவோ இருந்ததுன்னா நமக்கு அதனால் பிரச்சனைகள் வராது. நோய் இருந்ததுன்னா நோய் தீரும், கடன் இருந்ததுன்னா கடன் தீரும், வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது சாதகமாக முடியும். எதிரிகள் வந்து மெயினாக உங்களை பார்த்து உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்த எதிரிகள் இதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. ராகு இருக்கிறதுனால 12ல் கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா போவீங்க. ஆன்மீகத்து மேலே ஒரு ஈடுபாடு வரும். 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்றா சேரும். வேலை விஷயமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ குடும்பத்தோடு ஒன்றா சேருவீங்க. உங்களோட வாக்குக்கு வல்லமை இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதுல கருத்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து குருவால் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை தரதாகவே இருக்கும். அதே மாதிரி குரு 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக வண்டி வாங்கணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள், புது வண்டி வாங்க முடியும். இல்லை பழுது பார்க்கணுன்னு இருக்கிறவங்க அதை ரிப்பேர் பண்ண முடியும். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீட்டை மாற்றி அமைக்கணும், இல்லை வீடு சேஞ்ச் பண்ணணும், வாடகைக்கு மாற்றி போகணும், இந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இதுதான் இருக்கும். பாசிட்டிவான செயல்கள் தான் உங்களை நோக்கி வரும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் சொல்கிறத உங்கள் ஆஃபீஸில் ஒத்துப்பாங்க. நீங்கள் செய்கிற வேலையை அங்கீகரிப்பாங்க. பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், வேலை நல்லாவே இருக்கும். அதனால் பணவரவு அதிகமாக இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு சாதகமாக முடியும். வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பணவர நேரத்தில் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துங்க, இல்லைன்னா சேமித்து வைங்க. இது உங்களுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும். பணம் அதிகமாக வர்றதுனால ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. சேமித்து வச்சிங்கன்னா சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னலாம் எதுவும் பெருசாக மைனஸெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. 12க்கும் 2க்கும் நடுவில் தான் துலாம் இருக்குது. ஸோ குரு வலயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி
இருப்பீங்க. ஒரு பாதுகாப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுலேயும் பெரிய பிரச்சனையிலலாம் மாட்ட மாட்டீங்க. இந்த 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வருடமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.